ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்னேஹா டீச்சர். இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் கடப்பாரையை கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த கதை முடிகிறதுக்குள்ளே உங்கள் சுண்ணாம்பு வெளியே வந்துடும். வாங்க கதை சொல்கிறேன். பையன் பேர் வினோத். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க அம்மா 6 மாதத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. வினோத்தோட அப்பா பிஸ்னஸ் மேனுங்காட்டிக்கு அடிக்கடி வெளியூர் போவாங்க. அங்கே ஒரு ஆன்ட்டியை பார்த்து பிடிச்சி கரெக்ட் பண்ணி அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருந்தாங்க. அதே மாதிரி மறுபடியும் வெளியூர் போயிருந்தப்போ அந்த ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இவங்க தான் உன் அம்மா அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட சொன்னாங்க. இவங்களை அம்மானு கூப்பிடு அப்படின்னு சொல்லி. வினோத்தும் ஓகேன்னு சொல்லிட்டான். ஓகே சொன்னாலுமே இவன் வந்து அந்த ஆன்ட்டி கூட பேசாமல் இவன் உண்டு இவனோட வேலை உண்டுன்னு ஒதுங்கி போயிட்டு இருந்தான். இவன் ஒதுங்கி போகிறத பார்த்து இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆன்ட்டி இவனுக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சு இவங்க 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா மகன் அப்படின்னு சொல்லி உறவு இல்லாமல் அதுக்கு மேலேயும் தாண்டி ஒரு நல்ல அன்பான உறவு இவங்களுக்குள்ள தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் காலையில் அவங்க அப்பா ரூம் வழியாக போகும்போது சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி சந்தேகப்பட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தான். அப்போது அவங்க அப்பா கீழே படுத்துட்டு அவங்க ஆன்ட்டியை மேலே படுத்துட்டு அவங்க அப்பா கடப்பாறையை ஆன்ட்டியோட சாமானத்தில் விட்டு ஏற்றிட்டு இருந்தார். அவன் ஜன்னல் வழியாக அதை பார்த்துட்டே இருந்தா வச்ச கண்ணு வாங்காமல். அவங்க அப்பா ஏற்ற திடீர்னு சுண்ணாம்பு வெளியே வந்து அந்த ஆன்ட்டி மேலே ஃபுல்லாக தெரிச்சு தலை கீழே எல்லாம் சுண்ணாம்பு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஆன்ட்டி மறுபடியும் நான் போய் குளிக்கணும், நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ அவங்க அப்பா டயர்டில் மறுபடியும் தூங்கிட்டார். இந்த ஆன்ட்டி அவங்க பலூனுக்கு நடுவில் துண்டை கட்டிட்டு அப்படியே மெதுவாக வெளியே வந்தான். இப்போ வினோத்தும் ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே நின்றுட்டு இருந்தான். இப்போ போய் ஆன்ட்டி குளிச்சுட்டு வந்துட்டு 2-3 நாள் வினோத்கிட்ட சரியாகவே பேசவே இல்லை, வெக்கப்பட்டுட்டு. திடீர்னு வினோத்தோட அப்பா வந்து பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போக வேண்டிய இருந்துச்சு. அதனால் 3 நாள் வந்து வெளியூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த ஆன்ட்டி வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் வந்து இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, அடுத்த டைம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டா. வினோத் காலேஜ் முடிச்சு சாயங்காலம் வரப்போது ஆன்ட்டி இருந்துட்டு, என்ன என்கிட்ட நீ பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசிகிட்டு இருக்கும்போது ஆன்ட்டி வந்து ஒரு சிம்பிளான நைட்டி மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ ஆன்ட்டி வந்துட்டு, எனக்கு உங்கள் அப்பாவை விட உன்னைத்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் திடீர்னு ஷாக்காகி அப்படியே நின்றுட்டான். அப்போது தான் அந்த ஆன்ட்டி ஒரு உண்மையை சொன்னான். நான் இந்த மாதிரி பல பிஸ்னஸ் மேனுக்கு பொண்டாட்டியாக இருந்தேன், ஆனால் உங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார், ஒருத்தர் கூடயே இருந்து போர் அடிக்குது, நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே வினோத்தை கட்டி பிடிச்சா. ஆன்ட்டியோட பலூன் அப்படியே அவன் நெஞ்சில் முட்டுற மாதிரி கட்டி பிடிச்சா. எனக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ உன்னை பிடிக்கல, ஆனால் நீ எங்கள் அப்பா கூட பண்ணிகிட்டு இருந்தப்போ பார்த்தோன்னே எனக்கு அப்படியே உன்னை செய்யணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இல்லாத நேரம் வந்து ஆன்ட்டியும் வினோத்தும் செய்ன்னு 3 நாளும் நல்லா செஞ்சு விளையாண்டாங்க. வினோதோட அப்பா 3 நாள் கழித்து வந்துட்டார். அதே மாதிரி எப்போல்லாம் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறாங்களோ அப்போல்லாம் இவங்க 2 பேரும் சும்மா செய்ன்னு செஞ்சு வச்சு விளையாடுவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயமா வெளியே போனவர் அவர் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லாமலே திரும்பி வரும்போது இவங்க 2 பேரும் செஞ்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுட்டார்.